சரி பரவாயில்ல விடுடா அபி, நீ தான் அவகிட்ட இருந்து சாக்லேட்டை புடுங்கல, அப்புறம் அவங்க திட்டும் போது நீ எதுக்கு அழுத? நான் அவகிட்ட இருந்து சாக்லேட்டை புடுங்கல, அவ தான் எனக்கு கொடுத்தான்னு தைரியமா சொல்ல வேண்டியது தானே. சொன்ன பேபி, ஆனா அவங்க இல்ல நீ தான் புடுங்கன அப்படி சொன்னி என்ன திரும்பவும் திட்டிட்டாங்க. அது எனக்கு அழுகழுகையா வந்துச்சு. அவங்க அப்படி சொன்னாலும் இல்ல நான் ஒன்னும் புடுங்கல, அவ தான் எனக்கு சாக்லேட் கொடுத்தான்னு தைரியமா சொல்லிட்டு எனக்கு இந்த சாக்லேட் வேணான்னு அவகிட்ட கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தானே. நீ எதுக்கு அங்க நின்னு அழுதுட்டு இருந்த? இங்க பாரபி, நம்ம ஏதாவது தெரியாம தப்பு பண்ணி அதுக்கு நம்மள யாராவது திட்டுனாதான் நம்ம வருத்தப்படணும். ஆனா நம்ம எந்த தப்புமே பண்ணாம ஒருத்தவங்க நம்மள வேணும்னே திட்டினாங்கன்னா அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணி அழக்கூடாது அபி. அத பண்ணவே இல்லைன்னு தைரியமா சொல்லணும். இப்படி பயந்துட்டெல்லாம் அழக்கூடாது. சரி பேபி, எனக்கு அத்தை திட்டுறதோ பயமா வந்துச்சு, அதான் அழுந்துட்டேன். அப்படிதான் பயந்து அழக்கூடாதுன்னு மாமா சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு அபிமா, இதுக்கப்புறம் யாராவது உன்னை செய்யாத தப்புக்கு திட்டுனாங்கன்னா நீ பயப்படவும் கூடாது, அழவும் கூடாது. நான் இந்த தப்ப பண்ணவே இல்லைன்னு தைரியமா சொல்லணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது பேபி. இனிமே என்ன அண்ணாச்சோ சும்மா திட்டுனாங்கன்னா நான் பயக்கவே மாட்டேன், அழவும் மாட்டேன். இதுதான் மாமாவோட செல்லக்குட்டி. சரி, அவங்க திட்டினா திட்டிட்டு போறாங்க, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணாத. மாமா தான் உனக்கு 2 சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, இப்ப அபிக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி பேபி. அப்ப இந்த 2 சாக்கியும் எனக்கா? ஆமா, உனக்கே உனக்கு தான். அப்புறம் வேற யாருக்கு? குட்டி தம்பிக்கு? அவன்லாம் சாக்லேட் சாப்பிடுறதுக்கு ஆகல டாபி, அவனுக்கு இன்னும் பல்லே வரல. அப்புறம் எப்படி அவன் சாக்லேட் சாப்பிடுவான்? அச்சோ, ஆமால, குட்டி தம்பிக்கு இன்னும் பல்லே வரல. அப்ப இந்த 2 சாக்கியுமே பாப்பாக்கு மட்டும் ஜாலி. ஆமா, உனக்கு மட்டும்தான் 2 சாக்கியுமே. சரி, நீ இந்த 2 சாக்கியும் சாப்பிடு. ஆனா ஒரே நேரத்துல சாப்பிடக்கூடாது, பல்லு வலி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு பொறுமையா சாப்பிடணும், சரியா? சரி பேபி, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன். அப்புறம் டீயருக்கு, அதுக்கப்புறம் பிங்குக்கு எல்லாருக்குமே கொடுப்பேன். சூப்பர் டாமோ, எல்லாருக்குமே கொடுத்துட்டு நீயும் கொஞ்சமா சாப்பிடணும், அப்பதான் பல்லு வலிக்காது. சரி பேபி. சரி டாபி, சரி நீ இங்கே உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு. மாமா வெளியே போயிட்டு வந்தேன்ல, சட்டையெல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு, போய் சட்டையை மட்டும் மாத்தி வச்சுட்டு வந்துடுறேன். சரி பேபி, சீக்கிரமா போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். சரி இரு, சீக்கிரமா மாமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அபி, அப்புறம் உனக்கு இந்த கவரை பிரிக்க தெரியுமா? குடு, நான் பிரிச்சு தரேன். வேண்டாம் பேபி, எனக்கே தொடக்க தெரியும். ஓ தெரியுமா? சரி, அப்ப இங்கே உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு மாமா வந்துடுறேன். ஹை, பாப்பா கிட்ட 2 சாக்கிக்கு, 2ல ஒரு சாக்கி பாப்பாக்கு மட்டும்தான். இன்னொரு சாக்கில பிங்குக்கு, டிங்குக்கு, டீரக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துவேன். சிட்டி லட்சுமி, லட்சுமி அண்ணா நீ ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டல்ல? எல்லாம் சுத்தம் பண்ணிட்டம்மா. சரி லட்சுமி, அண்ணனும் அண்ணியும் 6 மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்காவோ. மதியத்துக்கே கோழி அடிச்சு குழம்பு வைப்போம்னு தான் நினைச்சேன். கடைசியில அவங்க வர்றதுக்கு நேரம் ஆயிடுமோ என்னமோ சொல்லிதான் மதியம் சாம்பாரே வச்சுட்டோம். ராத்திரிக்காவது கோழி குழம்பு வச்சிருவோம். என்ன கோழி குழம்பா? சரி, அதெல்லாம் வச்சுக்கலாமா. ஆனா அண்ணி பேசுனதுல உங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லையாமா? வருத்தமா? வருத்தப்படுற அளவுக்கு அப்படி ஒண்ணு என்ன சொல்லிவிட்டா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அண்ணா ரூம்ல நானும் குழந்தைங்களும் தங்கி இருந்ததுக்கு அவங்க எப்படி பேசுனாங்கன்னு பாத்தீங்களா? ஓ அத சொல்றியாக்கு? அது வேற ஒண்ணு இல்ல லட்சுமி, அவங்களே 6 மாசம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு வராவோ. வந்ததும் ரூம் இப்படி களைஞ்சு குப்பையா போட்டு வச்சிருந்தா அப்புறம் அவளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். அதுலயும் அண்ணி என்ன நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவளா? இந்த மாதிரி குப்பையும் குளமும் கிடந்தாலும் அப்படியே அந்த குப்பைக்குள்ளேயே கிடக்க. அண்ணியோட வீடும் குடும்பமும் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியும்ல. அண்ணியோட வீட்டுல அண்ணி இருந்த வசதிக்கு இங்க நம்ம வீட்டுல இந்த ரூம்ல எல்லாம் அண்ணி வந்து இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம வீடே ரூமுகள்லாம் சிரிச்சு வசதி இல்லைன்னு சொல்லிதான் அண்ணன் கூட பாரின்லயே போயிருக்கேன்னு அங்கிட்டு போனா. ஆனா இப்போ 6 மாசம் கழிச்சு சரி ஊர்லயே கொஞ்ச நாளைக்கு இருப்போம்னு வந்திருக்காங்க. வந்திருக்கிற இடத்துல நம்ம தானே அண்ணிய வசதியா பாத்துக்கணும். அம்மா, அவங்க வசதியா இருக்கட்டும் வேண்டாங்கள, அதுக்காக தான் வீட்லயே அவங்களுக்குன்னு நல்ல ரூமா கொடுத்து அவங்கள வசதியா தானே வச்சுக்கிட்டோம். இப்ப எனக்கு பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கவே முடியல. அந்த ரூம்ல தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுன்னு கொஞ்சம் வசதியா இருக்குமே நாங்க தங்குனேன். அதுலயும் அண்ணனும் அண்ணியும் இந்த வீட்டுல இல்லாததுனால தானமா தங்குனேன். அவங்க இருந்திருந்தா நான் என்ன அவங்க ரூம்லயே போய் தங்கியிருக்க போறேன்? இங்க ஏதாவது ஒரு மூலையோ முடுக்கலையோ தங்கிட்டு நான் என் பாட்டுக்கு குழந்தைக்கு ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஆனதும் நான் என் வீட்டுக்கு போயிருப்பேனேம்மா. சரி, நாங்க அங்க தங்கினது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதுக்கு என் முன்னாடியே இப்படி முகத்தை வச்ச மாதிரி சொல்லியிருக்க வேண்டாமேம்மா.
ஐயோ சரி விடு லட்சுமி, பெரிய எடுத்து பிள்ளைன்னா அப்படிதான், அது எதுவும் யோசிக்காம பேசும். அதுக்குண்டு நம்ம அதையெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது, நம்ம தான் பொறுத்துக்கிட்டு போனோம். ஒன்னும் இல்ல, இனி இப்போ என் மருமக என்னையவே ஏதாவது பேசினாலும் நான் பொறுமையா தான் இருக்கணும். ஏன்னா அவ அப்படி வசதியா வாழ்ந்தவ. நம்மள மாதிரி சாதாரண வீட்டுல அண்ணி வந்து இருக்கிறதே பெரிய விஷயமா, அதனால நம்மளால எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? சரி அதெல்லாம் ஒண்ணு நீ பெருசுப்படுத்தாத. இங்க இரு, ராத்திரிக்கு அண்ணனுக்கும் அன்னிக்கும் நல்லா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும். இந்த மசாலாலாம் உன்னால அம்மியில உட்காந்து அரைக்க முடியாது, அதை நான் அரைச்சு தரேன். ஆனா குழம்பு மட்டும் நீ வச்சிரு, ஏன்னா நீ வச்சாதான் நல்லா ருசியா இருக்கு. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரி லட்சுமி, நான் போய் சாப்பாட்டுக்கு உலைய வச்சுட்டு மசாலா அரைச்சு வைக்கிறேன். நீ சீக்கிரமா இங்கெல்லாம் கூட்டி முடிச்சிட்டு வந்து குழம்பு வை, சரியா? அம்மாக்கு இப்போ அவங்க பெத்த மகளை அவங்க கஷ்டப்படுத்தினதெல்லாம் முக்கியம் இல்ல, ஆனா பணக்கார மருமகளுக்கு கோழி குழம்பு வச்சு கொடுக்கறது தான் முக்கியம். என்னத்த சொல்ல, மாமா அப்பவே சொன்னாரு, பிள்ளைக்கு 28 நாள் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் லட்சுமின்னு. நான் தான் இல்லைங்க, குழந்தைய வச்சுட்டு அங்க வந்தா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அபியும் பார்த்துட்டு பிள்ளையும் பார்க்க முடியாதுங்க, ஒரு 5 மாசம் ஆயிட்டு குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சொன்னேன். ஆனா இப்பதான் இவனுக்கு 2.5 மாசம் ஆகுது. இனியும் 5 மாசம் வரைக்கும் எப்படிதான் இந்த வீட்டுல இருக்க போறனோ தெரியல. அக்கா ஐயோ சிவா வரான், நம்ம வருத்தமா இருந்தா கண்டுபிடிச்சிருவான். அக்கா, டி மருமகனே, என்ன இன்னைக்கு மாமா ரூமுக்கு வந்திருக்கியா? பிறந்ததுல இருந்து இன்னைக்குதான் மாமா ரூமுக்கு வர போல. டேய், மாமா ரூம் அவ்வளவு வசதியெல்லாம் இருக்காதுடா, ஏசி எல்லாம் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா, இப்ப எங்களுக்கு ஏசி ஒண்ணுதான் குறைச்சல் பாரு. அக்கா, ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இல்லையே, நீ விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. டேய் இல்லடா, சும்மா நீ ஏசி இல்லன்னு சொன்னதுக்கு விளையாட்டுக்கு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் டே சிவா, அங்க அம்மா ரூம்ல இவனுக்கு தொட்டி கட்டுறதுக்கு கம்பி இல்லடா, இந்த ரூம்ல தானே கம்பி இருக்கு, அதான் இவனுக்கு இங்க தொட்டி கட்டிட்டேன். கட்டுக்கா, அதனால என்ன? அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் நீ இங்க தானே தங்கணும், ஏன்னா அண்ணா நீ ரூம்ல தங்கிட்டு இருந்த, இப்பதான் அவங்க வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் அங்கேயும் படுக்க முடியாது. அப்புறம் அடிக்கடி மாமா வேற வருவாரு, அம்மா ரூம் எல்லாம் வசதியா இருக்காது, நீ இந்த ரூம்லயே தங்கிக்க, நான் வேணா ஹால்ல படுத்துக்கிறேன். ஆமா, இதுக்கப்புறம் இனி அவர் எங்க இங்க வர போறாரு. அப்புறம் டேய், 5 மாசத்துல போலான்னு தான் நினைச்சேன், ஆனா எதுக்கு சும்மா அவ்வளவு நாள் இருந்துக்கிட்டு, இவனுக்கும் இப்ப 2.5 மாசம் ஆகுதுல்ல, ஒரு 90 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வீட்டுக்கு போலான் இருக்கேன்டா. 90 முடிச்சு போறியா? ஏன்கா? ஹபி பிறந்தப்பெல்லாம் 5 மாசம் முடிச்சு தானே போனேன், இவனுக்கும் 5 மாசம் முடிச்சு போனா போதும். டே நானும் அப்படித்தான்டா நினைச்சேன், அப்புறம் எதுக்குடா, அங்கேயும் பாவம் என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, மாமாவும் பாவம் தனியா இருக்காரு, வேணாண்டா, இப்பதான் எனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையே, இங்கேயே பாதி வேலை நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நான் அங்க போய் பண்ணிக்க மாட்டேனா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அக்கா, நீ பேசுறதுன்னு சரியில்லையே, ஒரு மாதிரியா பேசுற. 5ஆம் மாசத்துல போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடானா 90 முடிச்சு போறேங்கிற, அப்ப என்னமோ நடந்திருக்கு, என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஏதாவது இருந்தாலும் சொல்ல மாட்டேன், அப்படிதானே? டே சிவா, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதக்கா, நீ இப்படி பேசுறனா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அண்ணி தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். டே அவங்க கிட்ட சொல்லலடா, நீ பாட்டுக்கு போய் சண்டையெல்லாம் போட்டுற மாட்டேன், பயப்படாத. ஆனா நான் போய் அவங்க கிட்ட சண்டை போடுவேன்றதுக்காக அவங்க ஏதாவது சொன்னாலும் ஏதாவது பேசினாலும் அது என்கிட்ட சொல்லாம மட்டும் இருக்காத. ஐயோ இல்லடா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, இருந்தா உன்கிட்ட சொல்றேன், போதுமா? சரி, அப்பனா 90 எல்லாம் ஒன்னும் போக வேண்டாம், 5ஆம் மாசத்துல போனா போதும். மாமா கிட்ட 90 வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, அப்புறம் அவர் அதையே புடிச்சுக்கிட்டு வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. சரிடா. சரி, அப்புறம் நான் சட்டையை மாத்தலாம் தான் வந்தேன், சட்டையை மாத்திட்டு போறேன். அப்புறம் நீங்க ரூம் எல்லாம் கூட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்க, பையன் இந்த டஸ்ட்லயே படுக்க வச்சிருக்க. அப்புறம் என்னடா பண்றது, அம்மா கிட்ட கொடுத்தாலும் அவன் கொஞ்ச நேரம் அழுகிறதுக்குள்ள பையன் அழுகிறா நம்ம தூக்கிட்டு வந்துருவாங்க, அவங்களும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க, அதான் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, அதான் நான் வந்துட்டேன்ல, நான் அவனை தூக்கிட்டு போறேன், நீ ரூம் எல்லாம் கிளீன் பண்ணு, நான் அவனை வச்சிருக்கேன். சரிடா. டேய் ஆதிச்செல்லம், இருடா, மாமா சட்டையை மாத்திட்டு உன்னை வெளியே தூக்கிட்டு போறேன். ஐயோ நல்ல வேலை, இவங்கிட்ட எதையுமே சொல்லல, அண்ணி பேசினது மட்டும் இவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவங்க கிட்ட போய் அது இதுன்னு சொல்லி சத்தம் போடுவான். அப்புறம் வந்ததும் அக்காவும் தம்பியும் சேர்ந்து என்கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி அதுக்கு வேற பெரிய நாடகமா போட்டுருவாங்க. ஐயோ கடவுளே, நாங்க இந்த வீட்ல இருந்து போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். வாடாதி, அம்மா இங்க கூட்டி ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணட்டும், அது வரைக்கும் நம்ம அங்க வெளியே போய் அக்கா கூட விளையாடலாம், வா. ஐயோ என்ன அஞ்சுமா இது, இன்னைக்கு உனக்கு நேரமே சரியில்லை போல, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. எவனா கண்ணு மண்ணு தெரியாம அப்படி வந்து இடிச்சவன், நீ அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த? இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது அஞ்சுமா, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அட போரேஷு, இப்ப அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு இப்ப அடிபட்டது கூட பெருசா தெரியல, வேலை போயிருச்சுங்கிறது தான் ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கே தெரியும்ல, என் சம்பள பணத்தை வச்சுதான் வீட்டு செலவு, கையிலோட காலேஜ் ஃபீஸு, அம்மாச்சிக்கு மருந்து வாங்குறதுன்னு எல்லாமே பார்த்துக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்?
இந்த மாசத்துக்கு கூட ஓனர் சம்பளம் பணம் கொடுத்ததுனால அதை வச்சு சமாளிச்சிருவேன். ஆனா அடுத்த மாசத்துல இருந்து, அதுவும் இல்லாம அடுத்த மாசம் கையல் வேற செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னா அதையெல்லாம் எப்படி கொடுப்பேன்? இதுக்கப்புறம் நான் எங்க போய் வேலை தேடுவேன்? வேலை தேடினாலும் எப்ப வேலை கிடைக்குமோ அது வரைக்கும் இந்த செலவையெல்லாம் எப்படி பாத்துக்குவேன்? ஐயோ அஞ்சுமா, நீ எதுக்கு இப்ப வேற இடத்துல போய் வேலை தேடணும்? அந்த சொட்ட தலைய உன்னை வேலை விட்டு தூக்கிட்டா அப்படியே அந்த இடத்துக்கு வேற யாரையாவது வேலைக்கு வந்தாலும் போட்டுருவானா? அந்த கடையில நம்ம 5 பேரை தவிர வேலை செய்யறதுக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது வந்தாலும் அந்த ஆளு பேசுற பேச்சுக்கும் அந்த ஆளு மூஞ்சுக்கும் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க அஞ்சுமா. ஏதோ நம்மளா இருக்கிறதுனால பொறுமையா அந்த கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பொறுமையா வேலை செய்யறதுக்குலாம் அந்த ஆளுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. நீ வேணா பாரு, 2 நாளோ 3 நாளோ அதுக்குள்ள வேலைக்கு வேற ஆள் கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப உன்னையே வேலைக்கு வர சொல்லுவான் அந்த சொட்ட தலையன். என்ன ரேஷு சொல்ற? திரும்ப வேலைக்கு கூப்பிடுவாருன்னு சொல்றியா? ஆனா அவர் என்ன திட்டி அனுப்புனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னும் அவர் திரும்ப வேலைக்கு கூப்பிடுவாருன்னு தோணல. ஐயோ அஞ்சுமா, உனக்கு தான் தளபதி தெரியாது. உனக்கு முன்னாடில இருந்தே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு தெரியும். அந்த கடைக்கெல்லாம் வேற யாருமே வேலைக்கு வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் ஓடி போயிடுவாங்க. நீ வர்றதுக்கு முன்னாடி எங்க 4 பேர் இருந்தோம்ல, நாங்க 4 பேர் தான் ரொம்ப காலமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு முன்னாடி நிறைய பேர் வேலைக்கு வந்தாங்க, வந்து ஒரு நாள் 2 நாள் ஓடியே போயிடுவாங்க. அந்த ஆளு பேச்சுக்கும் மூஞ்சுக்கும் யாரும் அந்த கிட்ட வேலை செய்ய மாட்டாங்க அஞ்சுமா. நீ வேணா பாரு, 2 நாளோ 3 நாளோ அதுக்குள்ள அந்த ஆளே உனக்கு போன் பண்ணி திரும்ப வேலைக்கு வந்துருமான்னு சொல்லுவான். அப்படி சொன்னா பரவாயில்லையே ரேஷு. அதெல்லாம் சொல்லுவா, நீ ஒன்னும் கவலைப்படாத அஞ்சுமா. அப்புறம் வீட்டுல போய் அம்மாச்சி கிட்ட வேலை போயிருச்சுனால சொல்லாத, பாவம் அவங்களும் வருத்தப்படுவாங்க. அதே 2 நாள் கடை லீவுன்னு சொல்லு, 2 நாள் கழிச்சு அந்த ஆளே கூப்பிட்டுருவான். சரி ரேஷு. சரி அஞ்சுமா, அப்புறம் கையில வேற அடிபட்டு ரத்தம் போயிருக்கு. இனி வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும்ல. சாப்பிடாம போனீங்கன்னா திரும்பி தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துருவேன். டிஃபன் கொண்டு வந்திருக்கல சாப்பாடு, சாப்பிடு. சாப்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பு. சரி, நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன அஞ்சுமா சாப்பிடலாம்னு கூப்பிடுற? அப்படி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எங்க வீட்ல என் அம்மாச்சி ஸ்பெஷல் என்னன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, இன்னைக்கும் தயிர் சாதமா? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் தயிர் சாதம் தான். அதான் எனக்கு தெரியுமே. தயிர் சாதத்தை விட்டா நீ வேற என்ன கொண்டு வருவ? அங்க கடையில இருந்தாலாவது நம்ம 5 பேரும் சேர்ந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு நான் டிஃபன் வேற கொண்டு வரல அஞ்சுமா. அதெல்லாம் பரவாயில்ல ரேஷு, எனக்கு தினமும் தயிர் சாதம் சாப்பிட்டு பழகிடுச்சு. எனக்கு இதுவே போதும். சரி அஞ்சுமா, நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு. சரி. என்ன அஞ்சுமா இது தயிர் சாதம் சொன்ன? இது என்ன இட்லி இருக்கு? இன்னைக்கு என்ன அதிசயமா அம்மாச்சி உனக்கு இட்லி கட்டி கொடுத்திருக்காங்க? ஐயோ ரேஷு, அம்மாச்சி எல்லாம் இட்லி கட்டல, நான் தயிர் சாதம் தான் கொண்டு வந்தேன். நான் டிஃபன் பாக்ஸ்ல எப்படி இட்லி வந்துச்சு? அஞ்சுமா, ஒருவேளை என்னைக்குமே உனக்கு தயிர் சாதமே தானே கட்டி கொடுக்குறோம், அதனால நீங்க உனக்கு சர்ப்ரைஸா இட்லி செஞ்சு கொடுப்போன்னு அம்மாச்சி உனக்கு தெரியாமையே உனக்கு இட்லி கட்டி கொடுத்துருப்பாங்களோ? ஐயோ ரேஷு, அப்படியே அம்மாச்சி எனக்கு சர்ப்ரைஸா இட்லி கட்டி கொடுக்கணும்னு சொன்னாலும் வீட்டுல இட்லி மாவெல்லாம் ஒன்றும் அரைக்கவே இல்லையே. கடையில இருந்து மாவு வாங்குறதுக்கும் அம்மாச்சி கையில பணம் இல்ல. அப்புறம் எப்படி எனக்கு இட்லி செஞ்சிருப்பாங்க? இந்த மாதிரி இட்லி புதினா சட்னி எல்லாம் நான் சாப்பிட்டே வருஷம் ஆகுது. இதெல்லாம் வீட்ல அம்மாச்சி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, அம்மாச்சி செய்யலனா என்ன? ஒருவேளை பக்கத்து வீட்ல யாராவது கொடுத்திருப்பாங்களா இருக்கும். சரி, நீ எப்பவுமே தயிர் சாதமே தானே சாப்பிடுற, இன்னைக்கு உனக்கு கொடுத்து விடுவோம், அம்மாச்சி டிஃபன்ல கட்டி கொடுத்திருப்பாங்க. எப்படி வந்தா என்ன? அதான் நீ இட்லி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆச்சுன்னு சொல்றியே. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி இட்லி புதினா சட்னி எல்லாம் இருக்கே, சாப்பிடு அஞ்சுமா. இல்ல, அம்மாச்சி இந்த இட்லியை கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல எப்படி இட்லி வந்திருக்கும்? ஒருவேளை